அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒர்க் பண்ணுற இடத்துல என் கூட ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது நான் தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட கேட்குறாங்க, என்னடா தொழுக போயிட்டு வந்துட்டியா, நீங்கள் தர்காவுக்கு தானே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த விஷயத்தை நிறைய பேர் தவறாக விளங்கி வச்சுருக்காங்க. முஸ்லீம்ஸ் இஸ்லாத்தில் தர்கான்னு ஒன்று இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. படத்தில் காமிக்கிறதா இருக்கட்டும், கழுத்தில் ஏதாவது கயிறு கட்டிட்டு வர்றது, இந்த பேயை ஓட்டுறது, இந்த மாதிரி தவறாக காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே இஸ்லாத்துக்கும் தர்காவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது முஸ்லீம்ஸ் எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள கபிரிஸ்தான் சொல்லக்கூடிய இடத்துல போய் எல்லாத்தையும் அடக்கம் பண்ணுவாங்க. ஆனால் தர்காவில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி வாழ்ந்த இறந்து போன நல்லவர்களை என்ன செய்வாங்கன்னா அதில் அடக்கம் செஞ்சு தனிப்பட்ட முறையில் கட்டிட மாதிரி எழுப்பி அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்களா, வழிபடுறது, பிரார்த்திக்கிறது, ஒரு சில விஷயங்களை செய்வாங்க. ஆனால் உண்மையிலேயே இஸ்லாத்துக்கு இது எதிரான மிகப்பெரிய பாவ செயல். முகமது நபி அவங்க கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாராவது இறந்துட்டாங்க, நல்லவர்கள் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் அடக்கம் செய்யாதீங்க, அவங்கள வழிபடாதீங்க, அவங்களை கட்டிடம் எழுப்பாதீங்க என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அதையும் மீறி நிறைய முஸ்லீம்கள் வழிதவறி போய் நிறைய இந்த மாதிரி தர்கான விஷயத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இஸ்லாத்துக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை.